ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் குரூப் 2 ஏக்கு ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கணும்னு ஒரு எய்மோடு படிச்சுட்ருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி படிங்க. எப்படியுமே தமிழ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா குரூப் 2ன்றம்போது அந்த லெவலுக்கு உங்களுக்கு செய்யுள்லாம் இடையில லைன்ஸ் கொடுத்து இது எந்த நூல்லேருந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதனால் பாருங்கள், நான் இந்த மாதிரி எழுதி வச்சு படிச்சுட்ருக்கேன். அந்த மேற்கோள்களை மட்டும் தனியாக வந்து 6th to 12th இருக்கிறதெல்லாம் தனியாக எழுதி வச்சு கடைசியாக ஒரு டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்காக படிச்சுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 50 டேஸ் கூட கிடையாது, 48 டேஸ் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக எதுவுமே படிக்காமல் நீங்கள் படித்ததே ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் பார்த்துட்டிங்கன்னா 100 மார்க்கில் நீங்கள் 95+ன்றது கன்ஃபார்ம் நீங்கள் எடுத்தே ஆகணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ மேக்ஸ்ன்ற பொறுத்தவரை நீங்கள் 25க்கு 25 அடிக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் மேக்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. லாஜிக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி போட்டுகிட்டே போயிடலாம். ஜிகே வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்ததை வந்து ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் 165ன்றது 170 எய்ம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 165 160 மேலேயாவது கிடைக்கும். ஓகேங்களா? படிங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமே கிடைக்காது. எனக்கும் அதே மாதிரி தாங்க. பாப்பா இருக்கனால படிக்க விட மாட்டேன்றா. காலையில் பார்த்தீங்கன்னா மதியம் ஆஃப்டர்நூனில் அவள் தூங்கும்போது மட்டும்தான் ஒரு 2 hours படிக்க முடியும். அப்புறம் நைட் அவள் தூங்கினதுக்கப்புறம் ஒரு 12 o'clock 1 o'clock வரையும் படிப்பேன். பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 4 to 5 hours தான் படிச்சுட்ருக்கேன். இருந்தாலும் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் இந்த டைம் எப்படி வந்து கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி படிங்க. விடாமுயற்சி மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. அது சின்சியராக வந்து எப்போவுமே ஒரு எக்ஸாம் படிக்கிறோன்னா கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கன்சிஸ்டன்சி இருந்தாவே நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க தொடர்ந்து. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலை வாங்கி ஆகும் அப்படின்ற இதை மட்டும் வச்சுட்டு படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? பாருங்கள், அதே மாதிரி இதை எல்லாமே எழுதி வச்சு தான் படிச்சுட்ருக்கேன். தேங்க்யூ.